ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கீரை கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தொய்யக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டு பகுதியிலலாம் இப்போ கிடைக்கும் மழை நேரத்தில். இதெல்லாம் நல்லா பறிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, இது சென்டரில் சின்ன சின்ன பூ மாதிரி இருக்கும். அதையும் எடுத்துகிட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மண் பாத்திரத்தில் ஒரு 1/4 டம்ளர்லேருந்து அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி, கிட்டத்தட்ட 50 ml இருக்கும். இப்போ இது கூட காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இந்த தண்ணி அப்படியே கொதிக்கட்டும். இப்போ இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இந்த கீரை பார்த்திங்கன்னா நார்மலாக மற்ற கீரைங்களை விட அந்த சூடு பட்டவுடனேயே நல்லா அப்படியே வேக ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட 5 to 7 minutesல மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா அப்படியே நம்ம கடையிற பதத்துக்கே வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ கீரை போட்டிருக்கோம். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் நமக்கு 1/4 தான் இருக்கும். இப்போ கரண்டி போட்டு அப்படியே லைட்டாக பெரட்டி விட்டுறலாம். நம்ம உப்பு எதுவுமே இப்போ சேர்க்க வேணாம். இப்போ நம்ம போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு அளவு தெரியாது. ஏன்னா கீரை அந்தளவுக்கு நமக்கு சுருங்கி ரொம்பவே கம்மியாக தான் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுறலாம். இந்த கீரை பார்த்திங்கன்னா இந்த டைமில் தான் கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பில் போட்டு செஞ்சிங்கனாலுமே அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை கட் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை, டைரெக்டாக சேர்க்கலாம். தண்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒடிஞ்சு வரணும். அந்த பதம் இருக்கிற அளவுக்கு நம்ம ஒடிச்சு சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு. கீரையிலேருந்து வர தண்ணியும் அப்படியே சேர்ந்து வேக ஆரம்பிக்குது. கீரை சமைக்கும்போது நம்ம மூடி போட்டு மட்டும் மூடக்கூடாது. இது ஓவர் குக் ஆச்சு அப்படின்னா கலர் மாறிடும். அதே மாதிரி மூடி போட்டாலுமே கீரையோட கலர் மாறிடும். இதை வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தண்டோடு இருக்கிறத எடுத்துகிட்டு கையில் நசுக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மசியணும். அப்படி இருந்தது அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வடித்து எடுத்துடலாம். கீரையும் அதே போல் மற்ற நீர்க்காய்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சோம் அப்படின்னா அதிலேருந்து கிடைக்கிற தண்ணியே நம்ம சமையலுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ கீரையில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சிடலாம். நம்ம எந்தளவுக்கு தண்ணி ஊற்றணுமோ அதில் பாதிக்கும் மேலேயே நமக்கு கிடச்சிருக்கு. அது அப்படியே இருக்கட்டும். சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருந்ததுனா தான் நம்மளால் மத்து போட்டு கடைய முடியும். அதே மாதிரி பாத்திரமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம குழம்பு குண்டா சைஸில் அந்த மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு கடைய தெரியல அப்படின்னா கொஞ்ச நேரம் அந்த தண்ணியை வடிச்சிட்டு ஆற விட்டுருங்க. ஒரு வெதுவெதுப்பான பதம் இல்லை நல்லாவே ஆறிட்டால் கூட ஓகே தான். மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ கடைஞ்சதுக்கப்புறமா அந்த மத்தை கழுவிட்டு அந்த தண்ணியிலையே கீரை கூட சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த குழம்புக்கு நம்ம ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம். ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சுட்டு சூடானது எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்கனவே நம்ம 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் இதில் 2 வரமிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சோண்டமாக பூண்டு, கூடவே வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 கலந்து சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு செஞ்சிங்க அப்படின்னாலே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கீரையில் உப்பு சேர்க்கலை. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கீரைக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கீரை கூட சேர்த்து இதையும் நல்லா கலந்துடலாம். இன்னும் நம்ம கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதில் ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம பச்சை தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா சலசலன்னு ஆயிரும். ஏன்னா நம்ம சூட்லேயே நல்லா கடைஞ்சிட்டோம். இப்போ அப்படியே தாளிக்கிறோம். இதே மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி இருந்தாலும் போதும். அதை சேர்த்துட்டு அடுப்பில் நல்லா ஒரு 2 கொதி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ கீரைக்கான உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். சாப்பாடு கூட சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.